ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சண்டேனாலே ஏதாவது நான்வெஜ் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அது சிக்கன் தான் இப்போ வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு காலையிலே சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவியோட ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னமா பண்ற? இன்னைக்கு சண்டே சிக்கன் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இது பாலக் சிக்கன் பண்ணணுமா? பாலக் சிக்கன் இது வரைக்கும் பண்ணதில்ல, பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன். அதனால பாலக் சிக்கன் பண்றதுக்கு தனித்தனியா செப்பரேட்டா பிரிச்சுட்டு இருக்கேன். இப்போ காலையில டைம் ஆயிடுச்சு. காலையில கொஞ்சம் இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிட்டு மதியத்துக்கு நம்ம பாலக் சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி வருதுன்னு தெரியல. வாங்க பண்ணி பார்க்கலாம். எப்போதும் பட்டை கிராம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது காலி ஆகிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஸ்பைசஸையும் அதோட சேர்த்துட்ருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அரைப்பேன். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, சரி அப்படியே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைச்சிட்ருக்கேன். எப்போதுமே அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா அது எனக்கு 1 மந்த் போல் வந்துடும். இப்போ காலி ஆகிடுச்சு, அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே எனக்கு காலி ஆகிடுச்சு. அதையுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது நெக்ஸ்ட்டு அதை அரைச்சிட்ருந்தேன். இதெல்லாம் எப்பொழுதும் அரைச்சி ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. சமைக்க வரும்போது தான் இதெல்லாம் ஞாபகம் வருது. நல்ல சண்டே சண்டேனாலே பயங்கரமாக வேலை இருக்கும். அந்த வேலையோடு சேர்த்து இதையும் செய்ய வேண்டியதாகிடுச்சு. இனிமேலுக்கு நம்ம உஷாராக முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வேலை கம்மியாகும், ப்ரெஷர் இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றியும் வச்சாச்சு. இட்லி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி சிக்கன் கிரேவி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சமையல் வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாலக் சிக்கன் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வாங்க அப்படியே இதை வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 6 to 7 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இது போல் ஒரு பாத்திரத்தில் மட்டன் தனியாக சூப்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். மட்டனுக்கு எப்பொழுதும் மட்டன் வேக வச்ச தண்ணியில் பிரியாணி செய்யும் போது சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ பிரித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பொடி சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 minutes மூடி போட்டுருங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு மசாலாலாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வரும்.
இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா? இந்த டைமில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடுங்க. நல்லா தண்ணி கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்கிற புதினாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் லெமன் இருந்தால் புளிஞ்சு விடுங்க. பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ரெடி ஆகிருக்குங்கிறத பிரியாணி விசில் வந்து ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு பாலக் சிக்கன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். பாலக் சிக்கன் பண்ணுறதுக்கு பாலக்கீரையை ஃபஸ்ட்டு இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது அந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும். பாலக்கீரையை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாலக் சிக்கன் பண்ணுறதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம் பொடி சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம் பொடி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 to 4 விசில்ஸ் போல் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இந்த டைமில் மட்டன் பிரியாணி ப்ரெஷர்லாம் அடங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி, பாலக் சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. உங்கள் வீட்டில் சண்டே லன்ச் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பால் கடம்பு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டிருந்ததுனால பால் கடம்பு செஞ்சுருந்தோம். பால் கடம்பு சூப்பராகவே வந்துருந்தது. அதை ரெடி பண்ணி மதியானமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது சூப்பராக ரெடியாக இருந்தது. அது நான் உங்களுக்கு தனியாக ரெசிபி வீடியோ போடுறேன். சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் எங்களுக்கு அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.